மனைவியை இழந்த ஒரு முதியவர் தனிமை தாங்காமல் தனது மகனின் குடும்பத்துடன் வாழ வந்தார். ஆனால் வயதின் தாக்கத்தால் அவரின் உடல்நிலை பல இடர்பாடுகளை சந்திக்கச் செய்தது. கைகளின் நடுக்கமும் மங்கிய பார்வையும் உணவை சாப்பிடுவதையே சவாலாக மாற்றின. அவர் சாப்பிடும் போது உணவு அடிக்கடி டேபிளிலோ தரையிலோ விழுந்துவிடும். சில சமயங்களில் கையில் இருந்த பாத்திரமே கீழே விழுந்து ஓசை எழுப்பும். இதனால் அவரது மகனும் மருமகளும் மிகுந்த கோபத்துடனும் வெறுப்புடனும் அவரிடம் நடந்து கொண்டனர். ஒரு நாள் மருமகள் கோபத்துடன், இனிமேலும் இந்த அசிங்கத்தை பொறுத்து கொள்ள முடியாது, நாம் அவரை டேபிளில் உட்கார வைத்தால் சாப்பிட முடியாது என்று கூறினாள். தன் கோபத்தையும் வெறுப்பையும் வென்றடக்க முடியாத மகனும் தனது மனைவியின் முடிவை ஏற்று தனது தந்தையை சமையலறையின் ஒரு மூலையில் தனியாக அமர வைத்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தில் உணவு கொடுத்தான். முதியவர் ஒவ்வொரு நாளும் தனியாக அமர்ந்து சாப்பிடும் போது தனது மகன், மருமகள் மற்றும் பேரன் சேர்ந்து டேபிளில் சிரித்துக் கொண்டும் மகிழ்ந்தபடியும் சாப்பிடுவதை கண்ணீர் கலந்த சோகத்துடன் அவர் பார்த்து கொண்டிருப்பார். ஒரு மாலை முதியவரின் 5 வயது பேரன் தரையில் மரக்கட்டைகளை வைத்து ஏதோ செய்து கொண்டிருந்தான். என்ன பண்றே கண்ணா என அவனின் அப்பா அவனை சிரித்தபடி கேட்டார். அதற்கு சிறுவன் தன்னுடைய விளையாட்டை தொடர்ந்தபடியே, நீங்களும் அம்மாவும் வயசான பிறகு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இந்த மரத்தால ஒரு பாத்திரம் செஞ்சுட்டு இருக்கேன் என்று மிகச் சாதாரணமாக கூறினான். அந்த சொற்கள் அவனின் பெற்றோருக்கு செருப்பால் அடித்ததைப் போல இருந்தது. தாங்கள் முதியவருக்கு காட்டிய அக்கறையற்ற பேச்சும் செயலும் தங்களது மகனுக்கு எப்படி ஒரு மோசமான பாடமாக மாறிவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அந்த இரவு தங்கள் தவறை உணர்ந்த அவர்கள் முதியவரிடம், மன்னிச்சிடுங்கப்பா என ஆழ்ந்த வருத்தத்துடன் கூறி அவரை மீண்டும் குடும்ப டேபிளுக்கு வரவழைத்தனர். அடுத்த நாள் முதல் முதியவருடன் அவர்கள் மரியாதையுடனும் பாசத்துடனும் நடந்து கொள்ளத் தொடங்கினர்.